வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் ஹமாஸ் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பென்டகன் மற்றொரு விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவை மத்திய கிழக்குக்கு அனுப்புகிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் பல முனைகளில் மீண்டும் போர் நடைபெற தொடங்கியுள்ளது. இப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் ஏமனில் ஹவுதி இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஏமனில் ஈரானின் ஆதரவு ஹவுதி இயக்கம் இந்த வாரம் காசாவில் 2 மாத போர் நிறுத்தம் முறிந்த பின்னர் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசத் தொடங்கியது. அந்த ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரிக்கலாம் என்ற சாத்தியம் தெளிவாக உள்ளது. ஈரானின் கைகளில் தற்போது எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு சீட்டு ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் மட்டுமே. அதனால் அந்த சீட்டை போட்டு விளையாட ஈரான் விரும்பலாம். இப்படியான பின்னணியில் அமெரிக்கா தமது அடுத்த விமானம் தாங்கிய கப்பல் USS கார்ல் வின்சன் தாக்குதல் குழுவை இந்தோ பசிபிக் பகுதியில் அதன் தற்போதைய நிலையில் இருந்து மத்திய கிழக்குக்கு அனுப்புகிறது என்று அந்த அமெரிக்க அதிகாரி கூறினார். அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் USS ஹாரிஸ் ட்ரூமன் இப்போது மத்திய கிழக்கு பகுதியில் உள்ளது. அந்த விமானம் தாங்கிய கப்பல் புதிதாக வரும் USS கார்ல் வின்சனுடன் குறைந்தது பல வாரங்களுக்கு ஒன்றுடன் ஒன்று இணைந்து மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கும் என்று அதிகாரி கூறினார். இது மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க கப்பல்களின் எண்ணிக்கையை 10ஐ விட அதிகமாக்கிவிடும். இது மத்திய கிழக்குக்கு செய்யப்படும் பெரிய கப்பல் வரிசைப்படுத்தல். இஸ்ரேல் காசாவிலும் லெபனானிலும் போரை தொடங்கிய காலத்திலேயே அமெரிக்கா இதுபோன்ற கப்பல் வரிசைப்படுத்தலை மத்திய கிழக்கில் செய்தது. இப்போது மீண்டும் அப்படி ஒரு கப்பல் வரிசைப்படுத்தல் செய்யப்படுகிறது என்றால் அதன் அர்த்தம் அமெரிக்கா பெரிதாக அங்கு எதையோ எதிர்பார்க்கிறது அல்லது அமெரிக்கா பெரிதாக அங்கு எதையோ செய்ய போகிறது. இந்த வரிசைப்படுத்தல் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு கூடுதல் சூட்டுவலம் மற்றும் அப்பகுதியில் தொடர்ச்சியான விமானம் தாங்கிய கப்பல் இருப்பை உறுதி செய்யும். ஏமனில் ஹவுதிகள் மீதான தாக்குதல்கள் விமானம் தாங்கிய கப்பல் மேற்பரப்பில் இருந்து புறப்பட்டு செல்லும் விமானங்களாலேயே நடத்தப்பட்டன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஹவுதிகள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்றும் அந்த குழு முற்றிலும் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஹவுதி தாக்குதல்களுக்கு அமெரிக்கா ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்படாத விளைவுகளை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். ஹவுதிகள் இந்த வாரம் இஸ்ரேல் மீது தினசரி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அனைத்தும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்புகளால் இடைமறைக்கப்பட்டுள்ளன. ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் இஸ்ரேலிய எல்லையை நோக்கி ஏவிய சமீபத்திய பாலிஸ்டிக் ஏவுகணையை IDF நேற்று சனிக்கிழமை சுட்டு வீழ்த்தியது. இருப்பினும் அது இஸ்ரேலை நோக்கி செல்லும் வழியில் சிதைந்து சவுதி அரேபிய எல்லைக்குள் வீழ்ந்தது. இது மத்திய கிழக்கில் பன்முகப்படுத்தப்பட்ட தாக்குதல்களுக்கான வாய்ப்பை காட்டுகிறது. ஏமனில் இருந்து சமீபகால ஏவுதல் வியாழன் காலை முதல் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஹவுதிகளின் 4வது முயற்சியை குறிக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதல் மத்திய இஸ்ரேல் மற்றும் ஜெருசலேமின் தலைநகரம் முழுவதும் சைரன்களை தூண்டியது. ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவை ஒருபோதும் தொலைதூர போரில் சிக்க வைக்க மாட்டோம் என்று தேர்தலுக்கு முன் வாக்குறுதியை வழங்கினார். அவர் வாக்குறுதியை வழங்கிய 4 மாதங்களுக்கு பின்னர் அவர் ஹவுதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான பெரிய விமான தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டார். ஹவுதிகளை அடியோடு அழிப்பதாக அச்சுறுத்தினார். நிபுணர்கள் இது பல மாதங்கள் திறந்த மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்தனர். ஏமனில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் எழுதிய போது ஹவுதி காட்டுமிராண்டிகளுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது, மேலும் அது அவ்வாறு படிப்படியாக மோசமடையும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று எழுதினார். இது ஒரு நியாயமான போர் அல்ல, நியாயமான போராக ஒருபோதும் இருக்காது. ஹவுதிகள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். சனிக்கிழமை விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுடன் தொடங்கிய ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்க தாக்குதல்களின் 5வது நாளில் ட்ரம்பின் சமீபகால கருத்துக்கள் வந்தன. இந்த தாக்குதல்கள் கொந்தளிப்பான மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ ஈடுபாட்டை ஆழமாக்கி ஈரானுடன் சாத்தியமான மோதல் போக்கில் அமெரிக்காவை வைத்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதி முழுவதும் பெரிய விமான தாக்குதல்களை நடத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலும் ஹமாஸும் தங்கள் போர் நிறுத்தத்தை நீடிக்கும் பேச்சுவார்த்தையில் தோல்வியுற்ற முயற்சிக்கு பின்னர் அதை ட்ரம்ப் நிர்வாகம் ஆசீர்வதித்தது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அதாவது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா ஆதரவு நிலை எடுத்துள்ளது. பென்டகன் செய்தி தொடர்பாளர் சீன் பார்னல் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முதல் பெரிய ராணுவ நடவடிக்கையை இடைவிடாது ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கையாக சித்தரித்துள்ளார். அவர் அடுத்து கூறிய வாக்கியம் முக்கியமானது. இதுவும் முடிவில்லா தாக்குதல் அல்ல, இது மத்திய கிழக்கில் ஆட்சி மாற்றம் பற்றியது அல்ல, இது மத்திய கிழக்கில் அமெரிக்க நலன்களுக்கு முதலிடம் கொடுப்பதாகும் என்று பார்னல் கூறினார். ட்ரம்ப் நிர்வாகம் ஹவுதி தலைவர்கள் உட்பட ஏமன் இலக்குகளின் பட்டியலை விரிவுபடுத்தி உள்ளது. அமெரிக்கா அங்கு தலைநகரான சானா உட்பட ஏமனின் பகுதிகளை கட்டுப்படுத்தும் ஒரு நெகிழ்ச்சியான எதிரியை எதிர்கொள்கிறது.
ஹவுதி இயக்கம் ஆயிரக்கணக்கான விமான தாக்குதல்களை உள்ளடக்கி 7 ஆண்டு கால சவுடி தலைமையிலான தொடர் தாக்குதலில் இருந்தும் உயிர் தப்பியது. மத்திய கிழக்கில் அமெரிக்க மரைன் படைகளுக்கு தலைமை தாங்கிய ஓய்வு பெற்ற தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சாம் முன்டி கூறிய போது, சவுடி தலைமையிலான கூட்டணியால் ஆதரிக்கப்பட்ட ஏமன் அரசாங்கத்திற்கு எதிரான மோதலில் ஹவுதிகள் மிகவும் உறுதியானவர்கள் என்பதை நிரூபித்தனர். மேலும் கடந்த ஆண்டு அமெரிக்கா அடுத்த வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களையும் எதிர்கொண்டனர் என்று கூறினார். செங்கடலை ஹவுதி ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதை இலக்கு இருந்தால் அதற்கு அதிக கால அவகாசம் எடுக்கும் என்றார். பதிலடி கொடுப்பதில் அவர்களின் ஆரம்ப முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றாலும் ஹவுதிகள் அடிபணிய தயாராக இருப்பதற்கான எந்த அறிகுறியையும் காட்டவில்லை. இஸ்ரேல் மீதான ஹவுதிகளின் தாக்குதல்கள் பயனற்றதாக இருந்த போதிலும் அவர்கள் செங்கடல் மற்றும் அருகில் உள்ள கடல் பகுதிகளில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்களை குறிவைக்க தொடங்கினார்கள். இது மிக முக்கியமான கப்பல் பாதைகளில் ஒன்றை சீர்குலைத்தது. 2023ஆம் ஆண்டு முதல் ஹவுதிகள் அமெரிக்க கடற்படையை 174 முறையும் வர்த்தக கப்பல்களை 145 முறையும் குறிவைத்துள்ளனர் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஹவுதிகள் 2 அமெரிக்க அல்லாத வர்த்தக கப்பல்களை மூழ்கடித்து 4 மாலுமிகளை கொன்றனர். 2023ஆம் ஆண்டு நவம்பர் முதல் அமெரிக்கா குறைந்தது 200 தாக்குதல்களை ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது இடைவிடாமல் நடத்தியது. கிட்டத்தட்ட அனைத்தும் பைடன் நிர்வாகத்தின் போது நடத்தப்பட்டன. அந்த தாக்குதல்களில் சில கணிசமான பெரிய தாக்குதல்களும் அடங்கும். இதில் B-2 ஸ்டெல்த் கனமான குண்டுவீச்சு விமானங்களால் நடத்தப்பட்ட அக்டோபர் மாத தாக்குதலும் ஒன்று. ஆனால் ஏமனில் அமெரிக்க தாக்குதல்கள் பெரும்பாலும் தற்காப்புக்குரியதாகவே இருந்தன என்று அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் ஜோசப் வாடல் வாஷிங்டன் சிந்தனை குழுவான மத்திய கிழக்கு நிறுவனம் நடத்திய மாநாட்டில் தெரிவித்தார். ஜனாதிபதி ஜோ பைடனின் ஆட்சியின் இறுதி மாதங்களில் ஹவுதியின் தலைவர்களை குறிவைப்பதற்கான விருப்பங்களை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவ்வாறு செய்ய எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று முன்னாள் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் பென்டகன் ஏமன் மீது ஆளற்ற விமானங்களை பறக்கவிட்டு இலக்கை நன்றாக ஆய்வு செய்தது என்று அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் தற்போதைய தளபதியான ராணுவ ஜெனரல் எரிக் குரில்லா அன்றைய பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டனுக்கு ஒரு ரகசிய கடிதம் அனுப்பினார். அதில் ஏமனின் தற்காப்பு தாக்குதல்கள் பலன் தராது, பெறுமதி வாய்ந்த இலக்கு தாக்குதல்களை முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பெறுமதி வாய்ந்த இலக்கு தாக்குதல்கள் என்பது ஹவுதி தலைவர்களை குறிவைப்பது. ஜோ பைடன் அதற்கு உடன்படவில்லை. ட்ரம்பின் பாணி வேறு. அவர் தமது முதலாவது பதவி காலத்தில் ஈரானிய தளபதி ஹசீம் சுலைமானி மீது இலக்கு தாக்குதலுக்கு உத்தரவிட்டார். நவம்பரில் தனது தேர்தல் வெற்றிக்கு முன்னதாக ட்ரம்ப் நான் போரை தொடங்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் தனது ஆதரவாளர்களிடம் கூறினார். நான் போர்களை நிறுத்தப் போகிறேன் என்றார். பதவியேற்ற 2 நாட்களுக்கு பின்னர் அவர் ஹவுதிகளை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பித்தார். அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஹவுதிகள் சர்வதேச கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்தனர். பின்னர் கடந்த வாரம் ஹவுதிகள் இஸ்ரேலின் மனிதாபிமான உதவிகளை காசாவுக்கு நுழைய அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலிய கப்பல்களை தாக்குவோம் என்று அறிவித்தனர். இதுதான் திருப்பு முனை. அந்த அறிவிப்புக்காகவே ட்ரம்ப் காத்திருந்தார். ஹவுதிகளை தாக்க உடனே உத்தரவிட்டார். அமெரிக்க விமானங்கள் சனிக்கிழமை முதல் ஒவ்வொரு நாளும் ஹவுதி இலக்குகளை தாக்கின. முதல் நாளில் குறைந்தது 30 இலக்குகள் தாக்கப்பட்டன. சமீபகால அமெரிக்க தாக்குதல் ஹவுதிகளின் முக்கிய நபர்களை குறிவைத்தன என்று ஒரு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி கூறினார். ஹவுதிகளுக்கு ஈரானின் ஆதரவு நன்கு ஆவணப்படுத்தப்பட்டிருந்தாலும் சில முன்னாள் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்திற்கு வெளியே உள்ள நிபுணர்கள் சிலர் ஹவுதிகளின் ஒவ்வொரு அசைவையும் டெஹ்ரான் கட்டுப்படுத்தவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் பொது அபிப்பிராயம் அப்படியல்ல. ஈரானிய தளபதிகள் ஏமனில் இருக்கிறார்கள் என்பது அமெரிக்க உளவுத்துறையின் கணிப்பு. பைடன் நிர்வாகத்தில் மூத்த பென்டகன் அதிகாரியாக பணியாற்றி டானியல் ஷாபிரோ, நீங்கள் முதல் 8 அல்லது 10 ஹவுதி தலைவர்களை கொன்றுவிட்டு பின்னர் எல்லாம் சரியாகிவிடும் என்ற கருத்து யதார்த்தமானது அல்ல என்று கூறினார். தற்போதைய அமெரிக்க தாக்குதல்களை ஆதரிப்பதாக கூறிய ஷாபிரோ, ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் ராஜதந்திரம், பொருளாதார தடைகள் மற்றும் ஏமனுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பெரிய அளவிலான மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று தான் நம்புவதாகவும் கூறினார். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஏமன் தொடர்பான ஒரு பெரிய அளவிலான மூலோபாயம் இருந்தால் அவர்கள் அதை இன்னமும் வெளிப்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். ஒருவேளை அதை வெளிப்படுத்தத்தான் அமெரிக்கா 2வது விமானம் தாங்கிய கப்பல் தொகுதியை மத்திய கிழக்குக்கு அனுப்புகிறதோ என்னவோ.